ஃபைல் நம்பர் 3. முருகர் உங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. சில பேர் பாதி கடந்துட்டு இருப்பீங்க. சில பேர் முக்காவாசி கிணற கடந்துட்டு இருப்பீங்க. ஆனா முழுசா கடக்கிறதுக்கு இப்ப மனசு உங்ககிட்ட இல்ல. சோ முழுசா நம்ம போலாமா இல்ல கிவ் அப் பண்ணிடலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் முருகர் தரக்கூடிய மெசேஜ், இவ்வளவு தூரம் நீங்க வந்துட்டீங்க, ஒரு விஷயத்த தொடங்கிட்டீங்க. இனிமே வரக்கூடிய எந்த மாதிரியான விஷயம் இருந்தாலும் நீங்க எதிர்நோக்க தயாரா இருக்கணும். நீங்க ஒரு விஷயத்துல இறங்கிட்டீங்க, அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். அதற்கு முன்னாடி நீங்க முன் வச்ச கால பின் வைக்க கூடாது. ஏன்னா முருகருடைய உத்தரவோட தான் நீங்க அந்த காரியத்துல இறங்குனீங்கன்ற போது அப்ப முருகர் உங்களுக்கு பின்னாடி நின்று எல்லா விஷயங்களையும் பார்த்துப்பாரு. தைரியமா இருக்கணும். எது வந்தாலும் தயாரா இருக்கணும். எது வந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணுவேன், என்னுடைய அந்த காரியம் சாதிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு தைரியமும் இருக்கணும், தயாரா இருக்கணும். இதை மட்டும் நீங்க செய்யுங்க. இன்னொன்னு, உங்களுடைய மனசை அழகா வச்சுக்கோங்க. நீங்க என்னதான் வெளியில இருக்கக்கூடிய அந்த உடல் அழகா வச்சுக்க நீங்க முயற்சி பண்ணாலும் சரி, என்ன மாதிரியான விஷயங்கள் க்ரூமிங்ஸ் பண்ணாலும் சரி, ஆனா மனசு அழகா இருக்கணும். மனசுல பாசிட்டிவான எண்ணங்கள் மட்டும் இருக்கணும், பாசிட்டிவான விஷயங்களை மட்டும் பேசணும், எல்லாமே நல்ல விஷயங்களை பத்தி மட்டும் யோசிக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் மனசு எப்பவுமே அழகா இருக்கும். மனசு அழகானாலே வெளி உலக உங்களுடைய உடல் அழகும் சரி, உங்களுடைய அந்த பிரதிபலிப்பும் சரி, மத்தவங்களுக்கு அழகானதா தோற்றம் கொடுக்கும். உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் அப்பதான் உருவாகும். அப்பதான் நீங்க எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்களோ அதுல கண்டிப்பா வெற்றி அடைய முடியும். இந்த விஷயங்களை அப்ப ஃபாலோ பண்ணுங்க. எப்பவுமே மனசை அழகா வச்சுக்க பாருங்க. அதோட தொடர்ந்து உங்களுடைய பணிகளை செய்யும் போது நீங்க கிவ் அப் பண்ணவே வேண்டாம். தைரியமா நீங்க போகக்கூடிய காரியங்கள்ல தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம். முருகர் உங்களுக்கு துணையா வருவாரு. நிச்சயமா அதை நீங்க 100% கம்ப்ளீட் பண்றதுக்கும் வெற்றி அடையறதுக்கும் முருகர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு. நீங்க இதை மட்டும் செஞ்சா போதும், ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் முருகர் உங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு இந்த தைப்பூச திருநாள்ல.